மாநில சுயாட்சி வேணும் அப்படின்ற மாதிரியான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவதற்காக வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மறுபடியும் கச்சத்தீவும் தூக்கிட்டு வராங்க. போன வருஷம் பிஜேபி தூக்கிட்டு சொன்னாங்க, அதுவும் கச்சத்தீவும் ஒரு நாள் கூட நிற்கல. அப்போ என்ன பண்ணுறது? பழைய இது வேறு ஏதாவது ஃபைலுக்கு தான் பாரு அப்படின்னா, தலைவர் ஒன்றே ஒன்று இருக்குது, மாநில சுயாட்சி. ராஜமன்னர் கமிஷன் அதெல்லாம் போட்டார் தலைவர் 70களில். தூடா அந்த ஃபைலை தூசி தட்டி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி போடுது. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயம் இவங்களுக்கே சலிப்பாயிடுச்சு. கூட இருக்கிற கூட்டணிச்சு என்ன தலைவர் பழைய மேட்டரையாக தூக்கிட்டு வரார், எல்லாம் உளுத்து போன மேட்டராக இருக்குது. நான் எப்படி இது பண்ணுறது? சரி பேசி வைப்போம். இல்லை காங்கிரஸோட நிலைப்பாடு இல்லை. கலைஞர் 70களில் மாநில சுயாட்சின்னு காங்கிரஸுக்கு எதிராக தானே கொண்டு வந்தார். அப்போ இடதுசாரிகள் நிலைப்பாடு இல்லை. அதுவும் இந்த கமிட்டி 2 வருஷம் ஒர்க் பண்ணணும், அப்புறமா அது ஒரு அறிக்கை கொடுக்கணும். ஆனால் இப்போ இவங்களே ஆட்சியில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியுதா? மாநில சுயாட்சி எதன் அடிப்படையில் சார் ஒரே நாளில் சார்ஜ் போயிடுச்சு பாருங்க. அப்புறம் எதன் அடிப்படையில் சார் இப்படியா? நாங்கள் எதாவது ஒட்டினா இருப்போம். அப்போ தானே நீங்கள் பாருங்கள் மாநில சுயாட்சி பாஜக நான் வந்து பாருங்கள். இந்த விஷயத்தில் பெரிதளவாக எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. இதுக்கு மாற்று அவங்க உருட்டணுங்க, என்டிஏ கூட்டணி உருட்டணும், ஏடிஎம் உருட்டணும். சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னாரா என்னாச்சு? 1000 ரூபா கொடுக்குறாங்களாம்மா, கரண்ட் பில் 3000 ரூபா ஏற்றிட்டாங்களா, கரெக்டாமான்னு கேட்டால் ஜனங்களுக்கு வாங்க வரும். இது வந்து இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரில. அதிமுக தரப்புல 3 அமைச்சர்கள் மேலே வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் அதற்கான கடிதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் அவங்களாம் ஆளுநர் அவர்களை வந்து சந்திக்க போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. அவருக்கு அங்கே பிரச்சனை இல்லை இருக்கிறார் ஆளுநர், அவர்கிட்ட போய் புகார் கொடுத்து மற்ற ஸ்டேட்லேயும் அவர் மேலே புகார் கொடுப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை அவங்களுடைய நிலை என்ன சார்? ஏன்னா இப்போ வந்து அவர் இமயமலைக்கு வர பயணம் போயிருக்கிறாரு. என்ன நீங்கள் எப்போ போய் அண்ணாமலை கம்முன்னு தான் போடுவீங்களா? பாபா கோயிலில் உட்காந்து ஃபோட்டோ போடுவீங்க. அப்போ கூட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு வேறு என்ன தான் எங்கள் காலை அடினா இல்லாட்டி புதைச்சிருவாங்க. தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மாநில அரசுடைய உரிமைகளை வந்து ஒவ்வொன்றுக்குமே மத்திய அரசு கிட்ட வந்து போராடி தான் வாங்க வேண்டியது இருக்கு, ஒரு அடிப்படை உரிமைகளை கூட. அப்படின்றதுக்காக மாநில சுயாட்சி வேணும் அப்படின்ற மாதிரியான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவதற்காக வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்கல. என்ன மாநில சுயாட்சி பற்றி சொல்லுங்க சார். அதாவது யார் இந்த ஐடியாலாம் கொடுக்குறாங்கன்னு தெரில இவங்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் இவங்க ஆளுங்கட்சி 5வது வருஷம் ஆக போகுது. இதில் இவங்க மேலே ஏகப்பட்ட பிரச்சனை, விமர்சனங்கள், மக்களுக்கு கோபம் இருக்குது. தலைவரை இதெல்லாம் டைவெர்ட் பண்ணோன்னா நம்ம பிஜேபியை கொண்டு வந்து எதிராக நிறுத்திடலாம் தலைவரை. சரி என்ன செய்யலாம் தலைவரை? அந்த இது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க, அதில் 3 மொழின்றாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க. ஹிந்தி திணிப்புன்னு பெருசாக கிளப்பிடலாம் தலைவரை. தமிழகம் வெல்லும், தமிழகம் போராடுன்னு போட்டுருவோம். ரைட்டு. ஹிந்தி ஹிந்தி ஐயோ ஹிந்தி ஐயோ ஹிந்தின்னாங்க. செல்ஃபே எடுக்கல ஒரு வாரம். என்னடா இது, வேறு என்ன பண்ணலாம், என்ன ஒன்றுமே ஆகல தலைவரை. அந்த பார்லிமெண்ட்டை குறைக்க பார்க்குறாங்க, டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு. அதனால் அந்த பிரச்சனையை எடுத்தால் பெருசாக கொண்டு போகலாம். இங்கே இருக்கிற பிரச்சனைலாம் மறந்துடுவான். ரோட்டில் பள்ளம், மின்கட்டின உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் மறந்துடுவான் தலைவரை. அப்படியே பெருசாக படம் காட்டலாம். ரைட்டு. டீலிமிட்டேஷன் ஆகி ஏம்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் பார்லிமெண்ட்டில் டிஷர்ட்லாம் போட்டு சண்டை போடுறோம். ஏம்பா அந்த இது பார்லிமெண்ட் நடக்கிற நேரத்தில் அந்த மீனவர்கள் பிரச்சனை, மீனவர்களை கைது பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. பிரதமர் வேறு இலங்கைக்கு போகிறாரு. அந்த பிரச்சனையை கொஞ்சம் பெருசாக எடுத்தால் பிரதமருக்கு ஒரு நெருக்கடி வரும்ல. 39 பேர் மொத்தமாக வாரி கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் வேறு டீலிமிட்டேஷன்னா அது 8 பார்லிமெண்ட் தொகுதி போயிடுது. விடக்கூடாது. தென் மாவட்ட முதல்வரெலாம் கூப்பிடுங்க. அவங்க பார்க்குறாங்க, எப்பா நீ ஏதோ முல்லை பெரியார் தான் கூப்பிட்றியான்னு பார்த்தா இது கூப்பிட்றியா, நல்ல விஷயம்டாங்க. அவர் பார்க்குறாரு, மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு தான் சண்டை கண்டை போட போறியான்னு பார்த்தா, எப்பா அதை சுத்தமாக கண்டுக்காமல் டீலிமிட்டேஷன் கூப்பிட்றியா, சரிவா அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும் 2035 வரைக்கும். இன்றைக்கி ஆரம்பித்தா கூட அது ஒரு 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே என்னென்னவோ மாற்றங்கள் வந்துடும், 2 கவர்மெண்ட் வந்துடும். டீலிமிட்டேஷன்றது எவ்வளோ இது. ஆனால் இன்றைக்கி டீலிமிட்டேஷன் டிஷர்ட் போட்டுக்கோ, பார்லிமெண்ட்டில் போய் கற்று. மேகதாட்டு பிரச்சனைங்க, அங்கே மேகதாட்டு அணையை கட்டிட்டான், நமக்கு தண்ணி வரத பிரச்சனை, அதை விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுவும் ஒரு வாரம் தான் இருந்துச்சு உயிர். அதுக்கும் பட்டுன்னு சார்ஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைவரை பட்ஜெட்டு போடுறலாமா, அதில் அந்த இது இருக்குல்ல தலைவரை சிம்பிள், ஆமாம் தூக்கிட்டு ரூ போடுவோம் தலைவரை. தமிழின பாதுகாவலர்னு ஆகிடும். உடனே ரூ போடு, ரூ 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 அப்படின்னு. ஒன்று இவங்க கூட இருக்கிறவங்க ரூ கிடையாதுங்க, அது உரு போடணும். முன்னாடி ஊ போடணுங்க, ரா போட்டால் ஈ போடணும், இரா அப்படி போடணுங்க. இரா செழியன், இரா கதிரேசன் அந்த மாதிரிங்க. உங்கள் பேரில் கூட இந்த எழுத்து கேட்டால் நான் வந்து தேவநகிரி
வடமொழி சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னா, ஏங்க உங்கள் பேர்லேயே இஸ்ஸு வடமொழி சொல்லுங்க. அதுவும் போச்சா, அடுத்து என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு யோசித்து அடுத்து ஒரு மேட்டர் எடுத்தாங்க. கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு. கச்சத்தீவு இதே முதல்வர், இதே முன்னவர் துரைமுருகன் ஜெயலலிதாட்ட வாங்கி கட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் வெளிநாடு பண்ணிட்டு போனாங்க. அன்னைக்கு கலைஞர் தான் அறிக்கையை சொல்லி கச்சத்தீவு என்ன நடந்ததுன்னு அறிக்கை விட்டார். மறுபடியும் கச்சத்தீவும் தூக்கிட்டு வராங்க. போன வருஷம் பிஜேபி தூக்கிட்டு சொன்னாங்க. அப்போ அது கச்சத்தீவும் ஒரு நாள் கூட நிற்கல. அப்போ என்ன பண்ணுறது, பழைய இது வேறு ஏதாவது ஃபைல் இருக்குதா பாரு அப்படின்னா, தலைவர் ஒன்றே ஒன்று இருக்குது, மாநில சுயாட்சி. ராஜமன்னர் கமிஷன் அதெல்லாம் போட்டார் தலைவர் 70களில். 71 தூடா அந்த ஃபைலை தூசி தட்டி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி போடு இன்னைக்கு வச்சு பேசுகிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயம் இவங்களுக்கே சலிப்பாயிடுச்சு. கூட இருக்கிற கூட்டணி கட்சி என்ன தலைவர் பழைய மேட்டரையாக தூக்கின்னு வரா, எல்லாம் உளுத்து போன மேட்டராக இருக்குது, நான் எப்படி இது பண்ணுறது, சரி பேசி வைப்போம். இல்லை காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, கலைஞர் 70களில் மாநில சுயாட்சின்னு காங்கிரஸுக்கு எதிராக தானே கொண்டு வந்தார். அப்போ இடதுசாரிகள் நிலைப்பாடு என்ன, இதுவும் வந்து ஒரு வாரம் உயிர் இருக்கும். அதான் அவங்க சொல்றாங்களே சார், எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி. நாங்க ஆனா முதல்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசுறது எல்லாம் வெளி மாநிலங்கள் திராவிடம் அதுன்னு பேசுவாங்க. டீலிமிட்டேஷனே கூட 10 வருஷத்துக்கு அப்புறம் வரதுனா கூட முதல்ல நம்ம தானே வந்து திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக முன்னோடியா இருக்கிறோம் அப்படின்னு. என்ன பண்ணீங்க, டிஷர்ட் மாற்றிட்டு அங்கே போய் கோஷம் போட்டீங்க, வேற என்ன பண்ணீங்க. இப்போ மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றிங்க, ஏன்னா உங்கள்கிட்ட சட்டசபை இருக்குது. அப்புறம் வேற என்ன, நீட்டுக்கு எதிராக தீர்மானம், உச்சநீதிமன்றத்தை என்ன பண்ணுவீங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டான், சீராய்வு மனு தான் போடணும். சீராய்வு மனு போகிறதுக்கும் காலகட்டம் மற்ற விஷயங்கள் இருக்குது. வேறு என்ன பண்ண போகிறீங்க அந்த நீட்டில், எல்லா மாநிலமும் ஏற்றுக்குச்சு. அது ஒரு ஃபைலு, மேலே இருக்கிற ஃபைலில் எடுத்தது லேட்டஸ்ட்டு ஃபைலு. எல்லா மாநிலமும் ஏற்றிக்கிட்டு அவங்க மாணவர்களை தயார்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நீட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு மட்டும் நான் தனியாக விலக்கு எப்படி கொடுப்பாங்க, ஏன் கொடுக்கணும், இந்த கேள்வி வருது இல்லை. கேட்டால் மாநில கல்வி வழியில் பாருங்கள், மாநில கல்வியை அப்டேட் பண்ணுங்கள், ஆசிரியர்களை அப்டேட் பண்ணுங்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை கிடைக்காம இடைநிலை ஆசிரியர் அவனு தவிச்சிட்டு இருக்கிறான். நல்ல ஆசிரியர் செலக்ட் பண்ணுங்கள், போடுங்க. நீட்டை இன்னும் அப்டேட் பண்ணுங்கள். மாநிலம் முழுவதும் மாவட்டத்துக்கு 2 கோச்சிங் சென்டரு கவர்மெண்ட்டே கட்டுங்க, நல்ல பயிற்சி கொடுங்க. தானாக பசங்க தயாராக போகிறாங்க. யாராவது வேணும்னு சொன்னாங்க, நீங்களாக தான் சொல்கிறீங்க நீட்டு வேணான்னு. மாணவர்கள் படிச்சுன்னு எழுதின்னு தானே இருக்கிறாங்க. இது எல்லாமே பரனில் இருந்து ஒவ்வொன்றா எடுத்து தூசி தட்டி படம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படம்லாம் ஒரு வாரம் உயிரோடு இருக்குது. பழைய செல்ஃபோன் மேலே கிடக்கும் தெரியுமா, அதை எடுத்து சார்ஜ் போட்டால் எவ்வளோ நிற்கும். இப்போ இருக்கிற செல்ஃபோன் தான் சார்ஜ் காலைல ஒரு அரை மணி நேரம் போட்டு வந்தீங்கன்னா 12 மணி நேரம் நிற்கும். மேலே இருக்கிற பழைய செல்ஃபோன் ஏறா அப்படின்ட்டு எடுத்து அது சார்ஜ் போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1 ஹவர் நிற்கும். இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேர் அந்த மாதிரி அதே தான். இந்த இதெல்லாம் உளுத்து போனால் பழைய செல்ஃபோனு அதை தூக்கிட்டு வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த கதையெல்லாம். இல்லை அதுக்கு தனியாக குழு வேற அமைச்சிருக்காங்களே சார், அடுத்த மூவ் எப்படி இருக்கும். நம்ம அவர் அசோக் வர்தன் ஷெட்டி அவர் பாவம், இவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டாப்புல, வந்தால் கூட இருக்கிறவங்க விட மாட்டேங்கிறாங்க, அவர் எதுவுமே பயன்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. அசோக் வர்தன் ஷெட்டி யாருன்னா, இவர் துணை முதல்வராக இருந்தப்போ கலைஞர் பார்த்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போட்டாங்க. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவருனால தான் ஸ்டாலினுக்கு அன்றைக்கி பேர். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து ஆமாம். அந்த அசோக் வர்தன் ஷெட்டி தலைமையில் அவரை கூப்பிட்டு நான் அதை அதை பண்ணுறேன்ற ஒன்றுமே பண்ணல. அவரும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்கார் போடான்னு போயிட்டார். இவன் மறுபடியும் பேசி ஏதோ நாடு ஈடே பிடிச்சி வாங்கன்னு சொல்லி அவர் தலைமையில் ஒரு குழு. நான் கேட்குறேன், பொருளாதார குழுன்னு ஒன்று போட்டிங்கல்ல, என்ன பண்ணாங்க அவங்க, உலகத்தில் இருக்கிற பொருளாதார அறிஞர்லாம் கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அவங்க ஒரு ஆய்வறிக்கை இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, என்ன ஒர்க் பண்ணீங்க அது கீழே. அப்புறம் அந்த திருப்புகழ் கமிட்டின்னு போட்டு சென்னையை நவீனப்படுத்துகிறோம்லாம் கொடுத்தாங்கல்ல, இதை விட முன்னையாவது ரோட்டில் பள்ளம் இருக்கும், இப்போ பள்ளத்தில் தான் ரோடு இருக்குது. எங்கேயாவது ரோடு போட்டு பார்த்துருக்கீங்க? நாங்களாம் முன்னெல்லாம் அடிக்கடி பார்ப்போம், வருஷத்துக்கு ஒரு தடையாக ரோடு கீடு போடுவாங்க, ஒரு மாதிரி இருக்கும், அப்புறமா பார்த்தா ரோடு போட்டுருவாங்க. இப்போல்லாம் பார்க்குறதே இல்லை, எங்கேயாவது ரோடு போடுறது நான் பார்க்கவே இல்லை. அப்படியே போட்டால் ஒரு பிட்டை போட்டுருது. அது பார்த்தா நேற்று வரைக்கும் இப்படி பள்ளத்தில் டொம்முன்னு வண்டி விழும், இன்றைக்கி பார்த்தா குமிச்சு வச்சுருப்பாங்க. அது உளுந்துச்சு இன்றைக்கி இப்படி தூக்கி அடிக்கும். வேறு என்ன இருக்குது இதில், வேறு சிமெண்ட்டை போட்டு அது ஒருத்தர் பள்ளம் மேடுன்னு சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டு அதில் மாட்டிட்டு உளுந்து வர்றது. அந்த பள்ளத்தை இது பண்ணு போயினே இருப்பான், திடீர்னு அப்படியே திடீர்னு வண்டி திடீர்னு ஃபுல் லெஃப்ட் வரும்,
என்னடா பைத்தியக்காரன் மாதிரி பண்ணுறான்னு பார்த்தா பள்ளத்தில் வண்டி உள்ள விடாதுன்னு அவர் பண்ணுறாரு. நீ பள்ளத்தில் வண்டி உள்ள திரும்பினா பின்னாடி அவர் இடிச்சிட்டு விட்றான். இன்றைக்கி கார்பரேஷன் அதான் நிலமை. அந்த கமிட்டி என்னாச்சு, அந்த அறிக்கை என்னாச்சு? வெள்ளை அறிக்கை கேட்டால் இதுதான் வெள்ளை அறிக்கை, அதுக்கு வெள்ளை அறிக்கை அதான் வெள்ளை அறிக்கை, இதுதான் வெள்ளை அறிக்கை இப்படின்னு. இப்போ அதே தான் இது. அதுவும் இந்த கமிட்டி 2 வருஷம் ஒர்க் பண்ணுமா, அப்புறமா அது ஒரு அறிக்கை கொடுக்குமா. ஆனால் அப்போ இவங்களே ஆட்சியில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. தெரியுதா? மாநில சுயாட்சி ஒரே நாளில் சார்ஜ் போயிடுச்சு பாருங்க. அப்புறம் எதன் அடிப்படையில் சார் இப்படியா? நாங்கள் எதாவது ஒட்டினா இருப்போம். அப்போ தானே நீங்கள் பாருங்கள், மாநில சுயாட்சி பாஜக நான் வந்து பாருங்கள், ஜிஎஸ்டியில் காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டின்றது எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட்டுக்கு ஒரு எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு ஒரு இது இருக்குது. 100 ரூபா வந்துச்சுன்னா 50 ரூபா வரும்போதே எஸ்ஜிஎஸ்டியில் வந்துடும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. மீதி இருக்கிற 50 ரூபா மத்திய அரசுக்கு போகும். அதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஈவுன்னு தனியாக பிரித்து கொடுப்பாங்க. அதில் எப்படியும் ஒரு 10% 20% வந்துடும். அப்புறம் ஜிஎஸ்டி வாங்கி போய்ட்டு காசே கொடுக்க மாட்டேன்னா என்ன அநியாயம். சரி, நீ ஒரு வெள்ளை அறிக்கை கொடு, என்ன அவங்க நீ போகுது என்ன வருது. தேசிய கல்விக் கொள்கை இந்த விஷயங்கள்லேயே கல்விக்கான நிதி கொடுக்கல, அதுன்றதே ஏகப்பட்ட உருட்டல். 2000 கோடி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, 2000 கோடி தரலன்றதை பெரிய இஷ்யூ மாதிரி மாற்றினாங்க பார்த்தீங்களா. மத்திய அரசு வஞ்சிக்கிறது. அவன் என்ன சொல்கிறான், இந்த திட்டத்துக்கு 2000 கோடி நான் தருவேன், இந்த திட்டம் பண்ணால் நான் நிதி தருவேன், அந்த திட்டத்தையே பண்ண மாட்டேன் நிதி கொடுனா எப்படி தருவான். அப்போ இல்லை அதை பற்றி ஒரு தெளிவான இது சொல்லுங்கன்னா இல்லை, எல்லாம் இந்த கூட இருக்கிறவங்க இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு சமூக வலைதளத்தில் அதுலேயும் இஷ்டத்துக்கு எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு. கடைசியில் அந்த உருட்டலுடைய மெயின் சாராம்சம் என்னென்னா, நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகள், எல்லாத்துக்கும் நாங்கள் தான் தீர்வு சொல்லுவோம், எங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அவன் முட்டாள் நம்மளை ஏமாத்துறான், அவ்வளோதான். இதுதான் இன்றைய சாராம்சம். என்றைக்கும் தான் இந்த 1 வருஷம் இதான் உருட்டுவாங்க. இந்த ஏன்னா நீங்கள் அப்போ தான் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த விஷயத்தில் பெரிதளவாக எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. இதுக்கு மாற்று அவங்க உருட்டணுங்க. என்டிஏ கூட்டணி உருட்டணும், ஏடிஎம் உருட்டணும். அவங்க உருட்டுறதே இல்லையே. அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. கரண்ட் பில் என்னாச்சு, வீட்டு வரி என்னாச்சு, சொத்து வரி என்னாச்சு, சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னு என்னாச்சுன்னு உருட்டணும். உருட்டுனா அந்த அந்த இஷ்யூவை பெருசாகுனா இவங்க பயந்துருவாங்க. மக்களுக்கு ஆமாம்ல 100 ரூபா தரேன்னார்ல, எங்கே போச்சு 100 ரூபா, சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னாரா என்னாச்சு, டீசல் விலை குறைக்கிறேன் என்னாச்சு, கல்வி கடன் தரேன்னு என்னாச்சு, லேப்டாப் தரேன்னு சொல்லி தரவே இல்லைல்ல, இப்படிலாம் கேட்பாங்க ஜனங்க. கோவம் வரும். 1000 ரூபா கொடுக்குறாங்கல்லம்மா, கரண்ட் பில் 3000 ரூபா ஏற்றிட்டாங்களா, 3 வருஷத்துக்கு 3 தடவை 80 ஏற்றிட்டாங்க. அப்போ 1000 ரூபா கொடுத்தா அந்த 1000 ரூபா கூட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா போதா, கரெக்டாம்மான்னு கேட்டால் ஜனங்களுக்கு கோவம் வரும். அதனால் இது இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரில, இவங்க அரசியல் பண்ணுறன்ற போர்வையில் இந்த மாதிரி டைவர்ட் பாலிசி மடைமாற்றம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. அடுத்த வாரம் மறுபடியும் பேரனில் ஏறி பார்ப்பாங்க வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு. 70லேருந்து நம்ம தலைவர் உருட்டினதுல ஏதாவது பெருசாக இருக்குதான்னு பார்த்து அந்த பையில் எடுத்து தட்டி, தலைவரை அடுத்தது இது அப்படின்னு இன்னும் 2-3 நாளைக்கு தான் உருட்டுவாங்க. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, கலைஞரின் தாரக மந்திரம் வெல்லுமா, அதுவா இதுவான்னுவாங்க. ராஜமன்னார் கமிட்டி என்ன சொல்கிறது அப்படின்னு ஒருத்தர் உருட்டுவார். இதெல்லாம் இந்த கூத்துலாம் 2 நாளைக்கு பார்க்கலாம். சரி, இப்போ இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பில் 3 அமைச்சர்கள் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் அதற்கான கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் அவங்களாம் ஆளுநர் அவர்களை சந்திக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆளுநர் அவர்களை நயினார் இவங்க வானதி சந்திக்கிறது எதுக்குன்னு தெரியல. அவர் பொன்முடி அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் அடிப்படையில் தான் சந்திக்கலாம் புகார் கொடுத்து இப்படி பேசின ஒருத்தரை மந்திரி பதவியில் வைக்கிறது அப்படின்னு. அவருக்கு ஏன் அங்கே பிரச்சனை இல்லைங்கிறாரு ஆளுநர். அவர்கிட்ட போய் புகார் கொடுத்து ஒருவேளை வழக்கு தொடர்றதுக்கு அனுமதி கேட்குறாங்களான்னு தெரில. அமைச்சராக இருக்கிறதுனால வழக்கு தொடர்றதுக்கு அனுமதி கேட்கணும். மற்ற ஸ்டேட்லேயும் அவர் மேலே புகார் கொடுப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. நம்பிக்கையில்லா தீர்மானன்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், அமைச்சர்கள் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம்னு. ஒருவேளை அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே கொண்டு வந்தாலும் என்ன, அவங்க தான் மெஜாரிட்டியில் தானே இருக்கிறாங்க. ஆம் என்பவர் சொல்க, இல்லை என்பவர் இது சொன்னால் ஆம் என்பவர் அதிகம் போ அப்படின்றாப்புல. ஏற்கனவே சபாநாயகர் மேலே கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானமே அது ஒரு கணக்கு அது. அதனால் அது மேலே விவாதம் நடத்தலான்னு பார்த்தாங்க. நம்ம அங்கே தான் விவாதமே நடத்த விட மாட்டாங்களே, அப்படியே நடத்தினாலும் காட்டவே மாட்டாங்களே. அதனால் இது எல்லாம் அந்த மாதிரி ஜனநாயகம் தான். இது எல்லாம் சும்மா அப்படி ஒரு இது பெருசாலாம் எடுப்படாது. இப்போ வானதி சீனிவாசன் அவங்களுக்குமே ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என்ன முக்கியமான பொறுப்பு? 4 இருக்குது, 4ல் 1 மாநில தலைவர் ஆகிட்டார். மீதி என்ன பண்ணுறது? அவர் மாநில தலைவராக அது இருக்க முடியாது. அதனால் அந்த 4ல் மீதி 3ல் 1 வேஸ்ட்டு. அந்த அம்மா 120 ஓட்டில் ஜெயித்தாங்க.
இன்னொருத்தர் வந்து நிற்பார், நல்ல மனுஷன் அவர், ரொம்ப எளிமையானவர், காந்தி. இந்த அம்மா தான் கரெக்டாக மூட்டான்னு சுற்றினுக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும். மாநில தலைவருக்கே ட்ரை பண்ணாங்க. அதனால் இப்போ மாநில சட்டமன்ற தலைவருக்கு ஒரு ஆள் எடுத்து ஆகணும். 2 பேர் இருந்தால் கூட ஒருத்தர் தலைவர், ஒருத்தர் கொறடாக்கு என்ன வேலைன்னா அவர் தான் ஆர்டர் போடுவார், இந்த தீர்மானம் இப்படி பேசணும் அப்படின்னு, எது நடந்துக்கிறது இதுமா. இவர் தலைவர், அவர் கொறடாக இருப்பார். தலைவர் வந்து கொறடா கிட்ட சொல்லுவார், என்னன்னு நம்ம ஆட்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த தீர்மானத்து மேலே ஓட்டு போடணும். யார்கிட்ட யார் சொல்லுவா? தலைவராக ஒருத்தர் இருப்பார், கொறடா ஒருத்தர் இருப்பார். அவங்களே பேசி அவங்களே முடிவு பண்ணி போட்டுக்கணும். நான் சொல்கிறேன், நீ கொறடா நீ இது பண்ணு. உடனே கொறடா ஒரு லெட்டர் கொடுப்பாரு தலைவருக்கு, நாம் இந்த தீர்மானத்து மேலே தலைவர் சொன்ன அடிப்படையில் இது பண்ணணும். உடனே கொறடா நீ சொல்லிட்டியா, சரி செய்வேன். இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி காமெடிலாம் நடக்கும். இது வந்து இப்போ அவர் தலைவர் ஆகிட்டார்ல, தலைவரானதுனால அந்த இடத்துக்கு இன்னொரு தலைவர் தேவைன்றதுனால வானதி சீனிவாசனை பேசியிருப்பாங்க, லெட்டர் கொடுத்துருப்பாங்க. வானதி சீனிவாசன் சட்டமன்ற தலைவராக இருப்பாங்க. அப்படின்னா அண்ணாமலை அவங்களுடைய நிலை என்ன சார்? ஏன்னா இப்போ வந்து அவர் இமயமலைக்கு வர பயணம் போயிருக்கிறாரு, ஒரு பக்கம் ரஜினி ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரியான செய்திகள்லாம் வரதை ரஜினிக்காக தானே கூப்பிட்டு வந்தாங்க அவரா? அவர் எப்படி கொண்டு வந்தாங்க? அங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து இங்கே அப்படியே இருங்க, ஆடு மாடெலாம் மேய்ச்சின்னு அப்படியே இருங்க, பொது சேவை அப்படின்னு. இங்கே இந்த சைடில் ரஜினி கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு கை காமிக்கும் போது யாருன்னு பார்த்தா அண்ணாமலை. இவர் யாருங்க இவர் புதுசாக வந்துக்கிறாப்புல, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார், என்னுடைய முதல்வர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னா ரஜினி அரசியலில் நின்று ஜெயிச்சோன்னா அண்ணாமலையை முதலமைச்சர் ஆகிடலாம். இப்படி தான் கொண்டு வந்தாங்க. ரஜினி திடீர்னு அப்படியே பேக் ஃபிளிப் அடிச்சு எஸ்கேப் ஆகிட்டாப்புல. அப்புறம் பார்த்தாங்க என்ன பண்ணுறது, அண்ணாமலை என்ன பண்ணலாம், சரி வந்துருங்க பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டுங்கன்னா பிஜேபி ஜாயின் பண்ணிட்டார். அவருடைய மரியாதை கிடச்சிது, அண்ணா மாநில தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூட்டு சேர்ந்தோன்னா இவர் இருந்தால் சிக்கல்ன்றதுனால மாற்றிட்டாங்க. இப்போ அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினராக மாற்றிருக்காங்க. நாளைக்கு மத்திய இணையமைச்சர் ஆக்கலாம், ராஜ்யசபா எம்பி ஆகலாம். அது அவருடைய வளர்ச்சி. அதனால் அண்ணாமலை என்ன இதுவா இங்கேயே இருக்கணும்னு சாஸ்வதெல்லாம் கிடையாது, அடுத்தடுத்த கட்டத்தை கூட நகரலாம். தியானம் பண்ண போனதுக்கு அப்புறமா பின்ன நீங்கள் எப்போ போய் அண்ணாமலை கம்முன்னு இருந்தால் போடுவீங்களா? பாபா கோகையில் உட்காந்து ஃபோட்டோ போடுவீங்க, அண்ணாமலை தியானம் பண்ணுகிறார். அப்போ கூட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு வேறு என்ன தான் ஏங்க காலை அட்டினா இல்லாட்டி புதைச்சிருவாங்க. ஏய் எந்த அசைவும் இல்லைடா தூக்குடா கொண்டு போய் புதைச்சிடலான்னு புதைச்சிருவாங்க. அப்போ நீங்கள் காலை ஆட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு எதாவது பண்ணணும். ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னா ஒருத்தனை ஒரு அறை விடணும். அண்ணாமலை சிஐஎஸ்எஃப் வீரரை அறைந்தார் வந்துட்டோமா ஃபோட்டோவில், இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணினே கிடக்கணும். அண்ணாமலைன்னு இல்லை, எல்லாருக்குமே இது உண்டு. பொதுவாகவே அரசியலில் தியானம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறமா என்ன மாற்றங்கள் நடக்கும் தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே, அதனால கேட்டேன் சார். யார் பண்ணா? ரஜினி பண்ணார், மோடி பண்ணார், இவர் பண்ணுறாரு, இது இவங்க அதுதான். அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடிலாம் ஓடிக்கிட்டு இருக்க முடியாதுங்க, ரொம்ப டயர்டாகிடுவோம். அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? அண்ணாமலை அங்கே போய் மோர் சோறு சாப்பிட்டாரு. ஏன் மோர் சோறு சாப்பிட்டார்? மோடி ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறார். அதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்குது. அண்ணாமலை மோர் சாதம் சாப்பிட்டதுனால இதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு, ஃபோட்டோ எடுத்து அவங்க கூட இருக்கிற ஆளுங்க எடுத்து அனுப்புகிறாங்க, இவங்க போட்டு திரிகிறாங்க. நம்ம ஊரில் இதுதான் பிரேக்கிங்கு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம தேமுதிக விஷயத்தையும் பார்க்கலாமா சார்? அதான் இப்போ ராசி ஆகிட்டாங்களே, இவங்க பாடுறதும் அவர் ஆடுறதும். என்னுடைய கணவரை மிகுந்த அன்போடு நடத்தி கொண்டார், உங்கள் கணவரை நான் மிகுந்த அன்போடு நடத்தினேன், அவர் 100 ஆண்டு கடந்தும் எல்லாரும் நேசிக்கப்படுவார், நீங்கள் இப்படி சொன்னதுக்கு நான் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்துடுங்க என்டிஏக்கு, அவ்வளோதான், போ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தர் பாக்கி, அவர் நைனா அப்படியே இழுத்துனாரு, செப்டம்பர் வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் இழு, அப்போ தான் ஒரு சீட்டு சேர்த்து தருவாங்க. நீ வாட்டில் நீ சண்டை போடு, நான் வாட்டில் சண்டை போடுறேன், அம்மான் கரத்தை பார்த்துக்கிறீங்களா, அது மாதிரி அது தனியாக ஓடிட்டுருக்கும்.